அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜிதவுக்கு நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் நீதி அமைச்சர் ஹர்சனவின் அதிரடி அறிவிப்பு. பிரித்தானிய வேலைவாய்ப்புகளுக்காக காத்திருப்போருக்கு பேரணி. 2026 கல்வி சீர்திருத்தத்தில் கட்டாய பாடங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இன்று முதல் வாகன கடன்களுக்கான விதிமுறைகளில் மாற்றம். யாழில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 3 கைது. மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு. கணவனை கொன்று வீட்டின் பின்புறத்தில் புதைத்த பெண்ணால் அதிர்ச்சி. ஹட்டன் நகரில் உள்ள பாதணி கடையொன்றில் பயங்கர தீ விபத்து. வயலில் வீசப்பட்ட பச்சிளங்குழந்தை தாயை தேடி போலீசார் தீவிர விசாரணை. பண்டாரவளை வனப்பகுதியில் தீ விபத்து, 15 ஏக்கர் நிலம் சேதம். குப்பை உணவும் கொடூர துன்புறுத்தலும், சவுதியில் இலங்கை பெண்ணின் அதிர்ச்சி வாக்குமூலம். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு முன்பினை வழங்கலாமா வேண்டாமா என்பது குறித்த உத்தரவு இன்று பிற்பகல் 2 மணிக்கு பிறப்பிக்கப்படும் என்று கொழும்பு தலைமை நீதவான் தனிஜா லக்மாலி தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதற்கு முன்பு முன்பிணையில் விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரரின் சட்டத்தரணிகள் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சமர்ப்பித்த சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனிஜா லக்மாலி ஜேதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளிவரும் என்று நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி உட்பட வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளிவரும். இதற்கு அரசு ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டாது. வடக்கு மனித புதைகுழிகள் தொடர்பில் நீதிமன்றங்களில் இடம்பெறும் விசாரணைகளுக்கு அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும். உண்மைகள் வெளிவந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என தெரிவித்துள்ளார். பிரித்தானிய அரசு புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜூலை 22ஆம் தேதி முதல் புதிய விதிகளை நடைமுறைக்கு கொண்டு வருகின்றது. 2026 முதல் செயல்படுத்தப்பட்ட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் பாடத்திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள், அதிபர்கள் உட்பட பல தரப்பினர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர். அத்தகைய சூழலில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய பாடத்திட்டங்கள் தொடர்பில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. விளக்கத்தின்படி 10 மற்றும் 11ஆம் தரங்களில் தாய்மொழி, ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் மற்றும் மதம் ஆகிய பாடங்கள் கட்டாய பாடங்களாக பட்டியலிடப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் தேர்வு பாடங்களில் வரலாறு மற்றும் அழகியல் ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்தகைய சூழலில் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஆசிரியர், அதிபர்கள் சங்கங்கள் இன்றும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளன. நாட்டில் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள், உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட நிதி குத்தகை நிறுவனங்களால் மோட்டார் வாகனங்களுக்கான நிதி வசதிகளை வழங்கும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை புதுப்பித்து இலங்கை மத்திய வங்கி நேற்று புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்ட வழிகாட்டுதல்களை புதுப்பித்து 2025 ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதிய வழிகாட்டுதல்கள் மத்திய வங்கியால் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி 2018 வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மின்சாரம், கைஃப்ரீட் மற்றும் பிற வகைப்பாடுகள் இந்த புதிய 2025 வழிகாட்டுதல்களில் நீக்கப்பட்டுள்ளன.
2018 வழிகாட்டுதல்களின்படி மின்சார பிரிவின் கீழ் வாகனத்தின் மதிப்பில் 90% வரை நிதி வசதிகளை பெறுவதற்கான வாய்ப்பு. வணிக வாகனங்களுக்கு 80%, மோட்டார் கார்கள், SUVகள் மற்றும் வேன்களுக்கு 60%, முச்சக்கர வண்டிகளுக்கு 50%, பிற வாகனங்களுக்கு 70% குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மின்சாரம் அல்லாத வணிக வாகனங்களுக்கு இதுவரை கிடைத்த 90% நிதி வசதிகளை பெறுவதற்கான வாய்ப்பு 80% குறைக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை மின்சாரம் அல்லாத மோட்டார் கார்கள், SUVகள் மற்றும் வேன்களுக்கான 50% கடன் வரம்பு 60% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மின்சாரம் அல்லாத முச்சக்கர வண்டிகளுக்கான பெறுமதியில் இதுவரை 25% வரை மட்டுமே கிடைத்த நிதி வசதி இன்று முதல் 50% விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உயிர்கொல்லி போதைப்பொருளுடன் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இளைஞர்கள் நேற்றைய தினம் கைதாகியுள்ளனர். குருநகர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய 3 இளைஞர்களை போலீசார் சோதனையிட்ட போது அவர்களிடமிருந்து 90 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை குருநகர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை உகன கலகிடியாகுட கிராமத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் புதன்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. கல்கிடியாகுட கிராமத்தில் உள்ள பூசணிக்காய் தோட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கியே உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. மின்சாரம் தாக்கிய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து உகட போலீஸ் நிலைய அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து பூசணிக்காய் பயிரிடப்பட்ட நிலத்துக்கு சட்டவிரோதமாக மின்சாரம் இணைத்த நபரை கைது செய்துள்ளனர். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அம்பாந்தோட்டை பலஸ்முல்ல ரம்மள வராப்புட்டிய கல்தோலகந்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் பின்புறத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த ஆணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. அதன்போது நேற்று 2 மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன 51 வயதுடைய நபரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளதாக பலஸ்முல்ல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பலஸ்முல்ல ரம்மள வராப்புட்டிய கல்தோலகந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 51 வயதுடைய நபர் ஒருவர் கடந்த 2 மாதங்களாக காணாமல் போயுள்ளதாக பலஸ்முல்ல காவல்துறையினருக்கு கடந்த 8ஆம் தேதி முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது. பின்னர் காணாமல் போன நபரின் வீட்டின் பின்புறத்தில் கடந்த புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த மனித கால் ஒன்று மீட்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காணாமல் போனவர் தினமும் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபடுவதாக தெரிய வந்துள்ளது. பின்னர் காணாமல் போனவரின் மனைவியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடந்த மே மாதம் 11ஆம் தேதி தனக்கும் தனது கணவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டதாகவும் தகராறின் போது தனது கணவனை பொல்லால் தாக்கி கொலை செய்து சடலத்தை வீட்டின் பின்புறத்தில் புதைத்ததாகவும் மனைவி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதனையடுத்து குறித்த வீட்டின் பின்புறத்தில் வியாழக்கிழமை காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட தீவிர சோதனையில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த கணவனின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபரான மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பலஸ்முல்ல போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஹட்டன் பிரதான நகரில் அமைந்துள்ள பாதணி கடையொன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1 மணியளவில் குறித்த தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது. கடை மூடப்பட்டிருந்த நேரத்தில் ஏற்பட்ட தீ வேகமாக பரவிய நிலையில் ஹட்டன் டிக்கோயா மாநகர சபை தீயணைப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த தீப்பரவல் சம்பவத்தில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் ஏராளமான பாதணிகள் தீக்கிரையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பாதணிகள் முற்றிலுமாக எரிந்து சேதமானதும் எனவும் சேத விவரங்கள் இன்னும் மதிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சிறிது நேரம் குறித்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் பாதணிகள் எரிந்ததால் எழுந்த புகையால் அப்பகுதி வாசிகள் சுவாசிப்பதில் சிரமப்பட்டுள்ளனர்.
குருநாகல் மாவட்டக்கம பரகாத்தனிய சிங்கப்புர பிரதேசத்தில் உள்ள வயலில் நேற்று பிற்பகல் பிறந்த 2 நாட்களேயான குழந்தையை விட்டுச் சென்ற தாயை தேடி போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பரககத்தனிய சிங்கப்புர பிரதேசத்தில் அமைந்துள்ள வயலில் உள்ள மரத்திற்கு அடியில் குழந்தையொன்று இருப்பதாக பிரதேசவாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குழந்தையை மீட்டு மாவட்டக்கம வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். மீட்கப்பட்ட குழந்தை மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டது. இந்த குழந்தையின் தாய் குழந்தையை வயலில் விட்டு சென்றிருக்கலாம் என சந்தேகித்த போலீசார் குழந்தையின் தாயை தேடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் சோதனை செய்யும் நடவடிக்கைகளிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். பண்டாரவளை அத்தலப்பட்டிய வன பாதுகாப்பு பிரிவின் உடுகும்புவெல சரணாலயத்துக்கு அருகிலுள்ள மலைப்பகுதியில் இன்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தீயை இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியாததால் தீயத்தலாவ ராணுவ வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். வனவிலங்கு சரணாலயத்துக்குள் தீ பரவுவதை தடுக்கும் முயற்சியாக வன பாதுகாப்பு அதிகாரிகள் தீ தடுப்பு வேலிகளை வெட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பு தீயால் சேதமடைந்துள்ளதுடன் பலத்த காற்று, வறண்ட நிலை மற்றும் செங்குத்தான சரிவுகள் காரணமாக தீயினை கட்டுப்படுத்துவது சிரமமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவுக்கு பணிப்பெண்ணாக சென்ற 51 வயது தம்மிக்கா இலங்கை பெண் ஒருவர் குப்பை தொட்டியிலுள்ள உணவை உட்கொள்வதாகவும் தகாத முறைக்கு தான் உட்படுத்தப்பட்டு துன்புறுத்துவதாகவும் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பிலான கருத்துக்களை கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்து தன்னை காப்பாற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். குருநாகல் திம்புலாகல பகுதியிலிருந்து சவுதிக்கு பணிப்பெண்ணாக சென்ற 51 வயது தம்மிக்கா என்ற பெண் தகாத முறைக்குட்படுத்தப்படுவதோடு மற்றும் பல துன்பங்களுக்கு முகங்கொடுப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் குப்பை தொட்டியில் போடும் உணவையே தான் உட்கொண்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். குருநாகலில் உள்ள வெளிநாட்டு முகவர் மூலமாக 2024ஆம் ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி சவுதிக்கு சென்றுள்ளார். அங்கு அவர் முதலில் ஒரு வீட்டில் வேலை செய்யும் போது பல துன்புறுத்தல்களுக்கு முகம் கொடுத்து வந்ததாக, அதன் பின்னர் தான் முகவர் நிலையத்துக்கு வந்து போது வேறு வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அங்கும் தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் அவர் வாக்குமூலம் தெரிவித்துள்ளார். இதன்படி தான் உடம்பில் சக்தி இழக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டுள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த பெண்ணின் மகள் தனது தாய் இந்த விடயங்களை தொலைபேசியில் தன்னிடம் தெரிவித்ததாகவும், இது தொடர்பில் முகவர் நிலையத்துக்கு கதைத்த போது 8 லட்சம் பணத்தை செலுத்திய பின்னர் கதைக்குமாறும் தெரிவித்ததாக குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் தனது அம்மாவை இலங்கைக்கு அழைத்து வர உதவி செய்யுமாறு ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.